ரசிக்க தெரியாதவன் பின்னால சுத்திக்கிட்டு லவ் லவ்னு ஏண்டி வேஸ்டா அலைற? ஒரு தடவை கண்ணால கிரீன் சிக்னல் கொடு, தன்னால சொர்க்கத்தை காட்டுறோம். எக்ஸசைஸ் பண்ணி ஏத்தி வச்சிருக்க இந்த பாடிக்கு மசாஜ் பண்ணி விடு. வா. ஹலோ ஹலோ. அந்த பொண்ணு பயப்படுதுல? ஏய் என்ன வெண்ண, உனக்கு உடம்புக்குது, இவன் மேல ஆசை இல்ல, எங்களுக்கு உடம்புக்குது ஆசைங்குது, நீ என்ன வந்துட்ட போடா டேய். ஓஹோ, அதுதான் மேட்டரா? தென் ப்ரோசீட். தேங்க் யூ. என்ன அப்படி அடிச்சிட்ட? சொல்றேன், இந்த மாதிரி பாடிக்கு சாஃப்ட் ஹேண்ட் மசாஜ் ஒத்து வராது, என்ன மாதிரி ரஃப் ஹேண்ட் தான் கரெக்ட். அப்படியே என்னடா என்னாச்சு உனக்கு? என்ன பத்தி உனக்கு தெரியாது, பீஸ் பீஸ் ஆகிடுவேன். சண்டை போடுறதுனே பாடியை பில்ட் பண்ணி வச்சிருக்கா. எங்கிட்ட மோதுற? ஏய் எத்தனை பேர் கழுத்தாத்துக்கிறேன் நானு, மாவன என் கழுத்து புடிச்சியா? உன்னை கும்பலே தேவையில்லடா. டேய் ஒண்டி ஒண்டி வாடா, ஜத செய்யலாம். ஏய் சின்ன சிங்கம் தான், மாவன என் கையில உன் வேலையா? ஐயோ ஏனாச்சா? ஏன்னா கோயில சுத்தி வந்திருக்க மாதிரி வந்திருக்கீங்க. நீ தானே சொன்ன போட்டு மொத்தா. ஐயோ கை இப்பதான் பிராக்சர் ஆச்சு. குதிரை வயிற்றுல இப்பதான் 14 ஸ்டிச்சிங் போட்டுருக்குப்பா. காலு காலு காலில் ஏற்கனவே கண்டம் ஆயிடுச்சு. சரி, அப்ப ஃபுல் பாடியே கண்டம் ஆயிடுச்சு. கரெக்டா சொன்ன நீ. தலைவா தலைவா அடிக்க தலைவா, இனிமேல் அடிச்சா ஹாஸ்பிடல் போன தலைவா. தலைவா அந்த பொண்ணு சொன்ன தலைவா, அவதான் காசு அடிக்க சொன்ன. யாருன்னு சொல்லு சொல்லு. அந்த பொண்ணு தான். அப்படியே ஐம் சாரி. அம்மா அம்மா இந்தாங்கம்மா, சீக்கிரம் சமையல் பண்ணுங்க. என்னப்பா சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா? எல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன். விலை குறைஞ்சிருக்கா இல்ல கூடி இருக்கா? ஐயோ எங்கம்மா, இந்த அரசாங்கம் மாறணும், அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஆட்சியில வந்து உட்கார்ந்ததான் விலை குறையும். அது வரைக்கும் பச்சை மிளகா கிலோ 100 ரூபானா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்ல. பிரபு என்னடா அது கையில? ஓ இதுவா, யாரோ 4-5 பேர் வந்து மாஸ்டர் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி வாங்க ஜிம்முக்கு போலான்னு சொன்னேன். அங்க வேண்டாம் மாஸ்டர், இங்கே சொல்லி கொடுங்கன்னாங்க. சரின்னு நானும் ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது லைட்டா அடிபட்டுருச்சு, அவ்வளவுதாம்மா. சண்டை போட்டியா? இல்ல இல்ல இல்ல, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பிளேட் பறந்து வந்து விழுந்து லைட்டா ஸ்கிராச் ஆயிடுச்சு. அவங்களோட தகராறு பண்ணியா? இல்லம்மா. எனக்கு தெரியும், உண்மையை சொல்லுடா. அம்மா, சாக்ஷின்னு ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு, அவ என்னோட ஸ்டூடெண்ட் தான். அவகிட்ட 4-5 ரவுடிங்க கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க, நான் போய் காப்பாத்தின, அவ்வளவுதான். நீ அந்த கலாட்டாவுக்கெல்லாம் போயிருக்க கூடாதுடா. அப்படின்னா என்னம்மா சொல்றீங்க? பெரிய மனுஷ வீட்டு பொண்ணுங்க யார் யாரு எப்படி இருப்பாங்கன்னு யாரு கண்டாங்க? அங்க உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த பொண்ணு வந்து உன்னை காப்பாத்துவாளா? நீ வெளியே போயிட்டு வீடு திரும்புற வரைக்கும் என் உயிரே போய்கிட்டு இருக்குடா. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அம்மாவை நீ உயிரோட பார்க்க முடியாதுடா. அம்மா என்னம்மா இது, என்ன பேசுறீங்க நீங்க? இந்த சின்ன விஷயத்துக்குலாம் மாறுது. ஐயோ எனக்கு எதுவும் ஆகாதுமா, நீங்க பயப்படாதீங்க, அழாதீங்க. நான் கிருஷ்ணா பேசுறேன். உன் பிசினஸ்ல உன்னோட மாச இன்கம் 25 லட்சம் ரூபாய், அதாவது வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய். அதுல ஒரு மாச இன்கம் 25 லட்சத்தை இயர்லி ஒன்ஸ் நீ எனக்கு கொடுக்கணும். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நான் போலீஸ்க்கு போக வேண்டி வரும். போலீஸ்க்கு போனா உன் புள்ளையோட பணத்தை மூட்டை கட்டி உன் டொயோட்டோ ஷோரூம்ல
ஷோகேஸ்ல தான் வைக்கணும். சார் சார் அடிக்காதீங்க சார் ப்ளீஸ் சார் 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 அடிக்காதீங்க சார் ஐயோ சார் 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 ஹலோ சந்திரு, டாடி பேசுறேன். ஹலோ டாடி, நான் சந்திரு பேசுறேன். என்ன இவங்க எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க டாடி. இவங்க கேக்குற பணத்தை கொடுத்துட்டு என்ன காப்பாத்திடுங்க டாடி ப்ளீஸ். சந்திரு பயப்படாத, அவங்க கேட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் காப்பாத்துறேன். மேனேஜர் சார், இப்ப நம்மகிட்ட கேஷ் எவ்வளவு இருக்கு? என்ன விஷயம் சார்? ஒரு மாஃபியா கும்பல் என் பையனை கடத்தி வச்சுட்டு இன்னும் 1 ஹவர்க்குள்ள 25 lakhs கொடுக்கலனா கொன்னுடுவேன்னு சொல்றாங்கப்பா. சார் இதுதான் விஷயமா? ஆமாப்பா. நீங்க பணமும் கொடுக்க வேண்டாம், உங்க பையனையும் பத்திரமா மீட்டுடலாம். நீங்க கவலைப்படாம வாங்க சார், வாங்க சார். அண்ணே, அவங்க பணம் இல்லாம கிளம்பிட்டாங்கண்ணே. அவனை ஃபாலோ பண்ண. நீங்க கொடுத்த பணத்தை ஸ்டேஷன்ல கொடுத்தாச்சு. அம்மா கிட்ட சொல்லிடு. வணக்கண்ணா, இவர் மிஸ்டர் ரவிச்சந்திரன், டொயோட்டா கார் டீலர். வணக்கம் சார். என்ன விஷயம்? மாஃபியா கும்பல் ஒரு பையனை கடத்தி வச்சுக்கிட்டு 1 மணி நேரத்துல 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கலனா இவர் பையனை கொன்னுடுன்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க. பணத்தை எங்க கொண்டு வர சொல்லிருக்காங்க? மகாபலிபுரம் 6th மெயின் ரோடு 1st கிராஸ். அண்ணே, பையனோட அப்பா சத்தியாட்ட அது பேசிட்டு இப்பதான் புறப்படுறானே. அப்படியா? அண்ணே, அவனுக்கு சொன்ன டைம் முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆகுது. பார்ட்டி இன்னும் வரல. அவன் இனி வரமாட்டான். இவனை முடிச்சிருங்க. சரிண்ணே. ஏய், அவனை சீத்துருக்கடா. சந்துரு, 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 என்னை விட்டுட்டு போயிட்டியே சந்துரு. சத்யா கிட்ட எதுக்கு அவன் போனா? நம்ம பிளான் எல்லாம் நாசமா போயிடுச்சு. சரியா டீல் பண்ணாம இருந்தா இப்படிதான் ஆகும். இனிமே என்ன பண்ணணும்னாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேளு. ஏண்டா திருஷ்டி பொம்மை, என்னடா பிரச்சனை? அங்கிள், உனக்கு பணம் தானே வேணும். நான் சூப்பர் ஐடியா சொல்றேன். நீ என்ன பண்ண, என்ன கடத்திட்டு எங்க அப்பா கிட்ட 25 லட்ச ரூபா வேணும்னு கேளு. 25 லட்ச ரூபா கிடைச்ச உடனே எனக்கு ஃபாரின் விஸ்கி 2 பீக்கர் சப்ளை பண்ண. பட்ட பகல்ல உன்னோட ஏரியாவுல பப்ளிக் பிளேஸ்ல எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்க அரக்கத்தனமா கொலை நடந்திருக்குன்னா இட்ஸ் a shame for our department. காலையில இருந்து 108 போன் கால் வந்துருச்சு. ஹோம் மினிஸ்டர், டிஜி எல்லாம் என் முஞ்சில காரி துப்புறாங்க. Look, within 24 hours அந்த கொலைகாரனை நீங்க பிடிச்சாகணும். You can go now. எனக்கு கூட கிருஷ்ணா, காளியப்பா, கிருஷ்ணா, சார் கிருஷ்ணா, காளியப்பா. ஏய், ஏன் இப்படி கத்துற? என்ன உனக்கு? ஏய், உனக்கு தெரியலனா என்ன கேளு. பிளாக்மெயில் பண்றது எப்படி நான் சொல்லி கொடுக்கிறேன். எல்போர்டு மாதிரி டீல் பண்ணிருக்கிறியே, அந்த பையனை கொன்னு போட்டுருக்க, அதுவும் ஏரியாவுல. சே, உன் மண்டையில மூளை இருக்கா இல்ல புத்தி கெட்டு போச்சா? அதுக்கு என்ன செய்யணும்ன்ற? ஏய், என் ஸ்டேஷன் லாக்அப்ல கம்பி எண்ணணும். ஏய், மரியாதையா பேசு. யார்கிட்ட பேசணும் தெரியுதா? ஏய் கிருஷ்ணா, விடா விடா. ஏன்டா கோவப்படுற? நடந்த விஷயத்தை விவரமா சொல்ல. இத பாரு காளியப்பா, இந்த கிருஷ்ணன் பண்ண கொலையினால என் வேலையே போக போகுது. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள கொலைகாரனை பிடிக்கலனா நான் சஸ்பெண்ட் ஆக வேண்டி வரும். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், 24 hours எதுக்கு? இன்னும் 2 மணி நேரத்துல இந்த கொலைகாரன் உங்க லாக்அப்ல இருப்பான். சார், கொலை நடந்த 24 மணி நேரத்திலே கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டீங்களே, இத பத்தி? Yes, really I am proud of my department. சார், இவர்தான் கொலை பண்ணாரு உறுதியாச்சா சார்? இவன் முகத்தை பார்த்தாலே தெரியலையா? சார், சார், இந்த கேஸை ஹேண்டில் பண்ணது நீங்க தான் தெரிஞ்சு சார். யுவர் ஒபினியன் ரிகார்டிங் திஸ் கேஸ் சார்? இவனை உயிரோட பிடிக்கிறது தான் ரெக்கார்டிங் திஸ் கேஸ். Con is my weapon. கொலைகாரனை கண்டுபிடிச்சதுக்கு இவர்தான் காரணம். Keep it up. Thank you சார். சார், இவர் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதா சார்? தெரிஞ்சிடும். இப்பதானே ஆரம்பமாயிருக்கு. கொலைகாரனுக்கு சீக்கிரத்திலேயே தூக்கு கயிறு தான். ஓகே,
All of you can go. Thank you, sir. தேங்க்யூ சார். ஈஸ்வர், ஈஸ்வர், ஹாய். என்ன இது? இதா மெதுவா பேசு. இது ₹1,00,000 விவகாரம். அப்படின்னா நீ 1,00,000 ரூபாய் பணத்துக்காக கொலை பண்ணியா? ஐயோ ரேவதி, கடிக்கிற எறும்பு கொல்றதுக்கு கூட பல முறை யோசிக்கிறவன் நான் போய் கொலை பண்ணுவனா? அவ்வளவு தைரியம் எனக்கு இல்ல. நீ என்ன சொல்ற ஈஸ்வர்? எனக்கு கூட புரியல. ஐயோ, இதெல்லாம் வெறும் நாடகம் ரேவதி. யாரோ செஞ்ச கொலைய நான் செஞ்சதா ஒத்துக்கிட்டா 1,00,000 ரூபாய் கொடுக்கறேன்னு 3 நாள்ல பெயில்ல விட்டுறேன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் சொன்னாரு. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். 1,00,000 ரூபாய் யாராவது சும்மா கொடுப்பாங்களா? யூ ஃபூல். ஃபூலா? பின்னென்ன? 1,00,000 ரூபாய் பணத்துக்காக உன் மேல எவ்வளவு பெரிய பழிய போட்டுட்டு இருக்கேன்னு தெரியுமா? கொலைகாரங்கிற பட்டம் தானே. ஆனா நான் தான் கொலையே பண்ணலையே. ஈஸ்வர், ஒரு முறை கொலைகாரன் பேர் வாங்கிட்டா உன்னை சமுதாயம் பாக்குற பார்வையே வேற. அது எனக்கும் தெரியும். ஆனா நீ அப்படி நினைக்காம இருந்தா போதும். இத பார், கோடிக்கணக்கான ஜனத்தொகை இருக்கிற நம்ம நாட்டுல எனக்கு இப்ப கொலைகாரங்கிற பேர் வந்தா இந்த நாடு என்ன முழுகிய போயிடும். இல்ல 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 இல்ல, நம்ம முன்னாள் பிரதம மந்திரிக்கு 5 வருஷம் கடுங்காவல் தண்டனை ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. நம்ம நாடு என்ன கெட்டா போயிடுச்சு. இத பார், இந்த ஜெனரேஷனுக்கு இத பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு டைமே இல்ல. இத பார் ரேவதி, இந்த சமுதாயத்தை பத்தி யோசிச்சு குழப்பிக்கிறத விட்டுட்டு நம்மளை பத்தி நம்ம எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. இன்னும் 3 நாள்ல 1,00,000 ரூபாய் என் கைக்கு வந்துரும். அதுல 50,000 ரூபாய் எடுத்து உன் ஹவுஸ் ஓனர் மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு மிச்சம் இருக்கிற 50,000 ரூபாயில உங்க அப்பாவோட வியாதிக்கு நாம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் நீயும் நானும் கல்யாணம் செஞ்சுட்டு ஜாலியா ஹனிமூன் போவோம். என்னம்மா இது? ரேவதி, ரேவதி, அழாத ப்ளீஸ். இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ வரவே கூடாது. நீ போய் உங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அவங்களுக்கு சமாதானப்படுத்து. போ, அழாத. வணக்கம் வணக்கம் சார். கொலை செஞ்சதா ஒத்துக்கிட்டது யாரு? நான் தான். You naughty. நாவல் படிக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்தையே மறந்துடுவியே. ஆமா, இன்ட்ரஸ்டிங்கா இந்த இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிடு. Thank you. இந்த மாசம் எனக்கு நஸ்ரானிங் முடியுது. அப்படியா? நீ அதிர்ஷ்டக்காரி. நெக்ஸ்ட் மந்தே உனக்கு வேலை கிடைச்சிரும். எனக்கு முன்னாடி நீ பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவ. நீ வாங்கியிருக்கிற டபுள் டிகிரிக்கு உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதுக்குள்ள நீ சோர்ந்து போயிடாத ஈஸ்வர். என் கஷ்ட நஷ்டங்களை நான் உன்னை விட்டனா வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் சோர்ந்து போயிடல. முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா இடத்துலயும் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். நிச்சயம் ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு வேலை கிடைக்கும். ரேவதி, எனக்கு வேலை கிடைச்ச உடனே நாம 2 பேரும் உங்க அப்பா அம்மா கிட்ட போய் நாங்க கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். Idiots, rascals. இந்தா, கண்ணு தெரியலடா உங்களுக்கு? வேண்டாம். ஐயோ, கட்ச ஈஸ்வர். சிப்பா, ஏய் ராஸ்கல். இதுக்குதான் வந்தேன். தேங்க்ஸ்ண்ணே. நீ கொலை பண்ணியா? நான் நம்ப மாட்டேன். உண்மை சொல்லு, யார் கொலை பண்ணது? எப்ப வந்து யார் கேட்டாலும் நான் தான் கொலைகாரன்னு நீ ஒத்துக்கணும். அப்படி ஏதாவது மாத்தி சொன்ன, நான் கொடுக்கிறேன்னு சொன்ன 1,00,000 ரூபாய் கோவிந்தா. நான் தான் கொலை பண்ணேன். மிரட்டினாங்களா? மிரட்டும் இல்ல, கிரட்டும் இல்ல. கொலை பண்றதுக்கு சர்டிபிகேட் காட்டணுமா, டிகிரியை காட்டணுமா? சின்ன சின்ன பசங்களை நாட்டுல கொலை பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா? சின்ன பையன் மாதிரி தான் பேசுறான். ரேவதி, அந்த தரித்திரம் பிடிச்சவன் ஸ்டேஷன்ல இருக்கானாடி? இருக்காரு.
கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கு என்ன அவசியம் வந்தது? அம்மா, கடவுள் மாதிரி அவன் நம்ம வீட்டுல இருந்து நமக்கெல்லாம் ஆதரவா இருப்பான்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். அம்மா, நீ அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து போறத தெருவுல உள்ள அத்தனை பேர் பாத்திருக்காங்க. இங்க இருக்கிற குடுத்தனக்காரங்களுக்கு அவன் நம்ம வீட்டுக்கு வர போற மாப்பிள்ளைன்னு தெரியும். அது இல்லம்மா. ஆனா பேப்பர் படிச்சவங்க எல்லாருமே தப்பு தப்பா பேசுறாங்கம்மா. சொல்லுடி, நீ அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ அவனுக்கு மரியாதை கொடுத்தது தப்பா, இல்ல அவனை வீட்டுக்குள்ள விட்டது தப்பா? சொல்லுடி. அம்மா, அவர் கொலைகாரன் ஆனது நமக்காக தான். என்ன சொல்ற? நமக்கு உதவி பண்றதுக்காக தான். அப்பா யாருக்காகவோ பட்ட கடனுக்கு 50,000 ரூபாவை கொடுத்துட்டு மீதி இருக்கிற படத்துல அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக தான். யாரோ செஞ்ச கொலைய நான் செஞ்சதா ஒத்துக்கிட்டா 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதா அவருக்கு தெரிஞ்ச லாயர் சொன்னாராம். அதனாலதான் கொலைகாரங்கிற பழிய சுமந்துக்கிட்டு இப்ப ஜெயில இருக்காரு. ஐயோ பாவம். இப்ப சொல்லுமா, அவர் கொலைகாரனா? ரேவதி, வாங்க உட்காருங்க. இந்த உடைஞ்சு போன நாற்காலியில நான் உட்காரணுமா? வீட்டை எப்ப காலி பண்ண போறீங்க? பாருங்க, இன்னும் 2-3 நாள்ல உங்க 8 மாச வாடகையும் எங்க அப்பாவுக்காக நீங்க கடனா கொடுத்த 50,000 ரூபாவையும் கொடுத்துறேன். இத்தனை நாளா கொடுக்க முடியாதவங்க இன்னும் 3 நாள்ல எப்படி கொடுக்க போறீங்க? நிச்சயமா கொடுத்துறேன். என் பேச்சு நம்புங்க. பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு வருவானே உன் லவ்வர், அவனை போலீஸ்காரங்க கொலைகாரன்னு லாக்அப்ல வச்சிருக்காங்களாமே. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஏய், அவன் வந்துகிட்டு இருந்தது இந்த வீட்டுக்கு, அதாவது என் வீட்டுக்கு. வீட்டை வாடகைக்கு விட்டா திருடனுங்க, கொலைகாரனுங்க, இவனுங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா போலீஸ்காரன் என்ன வந்து தானே கேட்பான். அப்ப நான் எங்க போறது? இத பார், நீ கேட்டுக்கிட்டேன்னு உனக்கு நான் 3 நாள் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள என் பணம் எனக்கு வந்து சேரலன்னா அவ்வளவுதான். ரேவதி, சார், சார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார், ப்ளீஸ் சார். என்னாச்சு? அவங்க ஓ, பழைய ட்ராக்கா? இல்ல சார், நோ சார். இது அதே ட்ராக் தானே? ரவுடிங்க, ஃபைட், ஸ்டில்ஸ். சார் சார், அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார், அது வேற சார். இது அது இல்ல சார், ப்ளீஸ் சார். ஏய், அவளை அனுப்பு. கூட்டிட்டு போங்க. சார், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஏய், இந்த நாடகம் எல்லாம் கிட்ட வேண்டாம். கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன பாத்துட்டு இருக்கியா? சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. சார், ப்ளீஸ் சார். சார், என்னை காப்பாத்துங்க சார். சார், ப்ளீஸ் சார். Come on, enjoy yourself. என்னது இது? கையை எங்கெங்கேயோ வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரியல் ரேப். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன ரியலாவே ரேப் பண்றீங்களா? ஆமா, நிஜமா தான் ரேப் பண்ண போறோம். அப்படியா ராஜா? என்னடா பாக்குறேன்? பார்க்கல. இனிமே பார்க்க மாட்டியே? மாட்டேன். ஏய், கொஞ்சம் இருங்கடா. இவனை ஒவ்வொருத்தனும் அட்டாக் பண்ணா அவன் பாடி ஷேப்பே சேஞ்ச் பண்ணிடுவான். இவனை நம்ம மொத்தமா அட்டாக் பண்ணுவோம். வாங்கடா.
அடி திமிர் பிடிச்சவள, உன் உடம்பு ஸ்லிம்மா வச்சுக்கிறதுக்கு அந்த ஜிம்முக்கு அனுப்புனா எனக்கு தெரியாம லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்றியா? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஊர் சுத்திரியா? உனக்கு வெக்கமா இல்ல? மம்மி என்னடி நாட்டு மக்களை தலைவணங்கி கௌரவம் கொடுக்கிற என்னையே எதிர்த்து பேசுறியா? மம்மி ப்ளீஸ், தெரியாமலே யாரும் பேசுறது கேட்டு தெரிஞ்ச மாதிரி பேசுற அரசியல வீட்டுக்கு கொண்டு வராத. நாலஞ்சு ரவுடிக்கு வந்து என்ன ரேப் பண்ண முயற்சி பண்ணும்போது தைரியமா ஒரு ஆம்பளையா போராடின பிரபுவை பத்தி பேசுற உரிமை உனக்கு இல்ல. என்னடி சொன்ன? எஸ், நான் பிரபுவை காதலிக்கிறேன். I love him, I love him, I love him. ஒண்ணு என்ன பண்றேன் பாரு. விடுங்க மம்மி. வாடி மம்மி, ப்ளீஸ் மம்மி. மம்மி, மம்மி, ப்ளீஸ் மம்மி. மிஸ்டர் ஹஸ்பண்ட். எஸ் மேடம். உன்னால எனக்கு ஏற்பட்ட அவமானமே உன் பொண்ணை என் வயித்துல சுமந்து பெத்ததுதான். 3 வேளையும் தண்ட சோறு தின்னுக்கிட்டு ஊர் சுத்துற வேலையில விட்டுட்டு இவன் மேல கொஞ்சம் கவனம் வை. என்ன? சரிங்க. பணம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். மொத்தமா இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. ஓகே சார். நான் சொன்னபடி நடந்துக்கிட்டேன். இந்த மாதிரி கேஸ் வந்தா சொல்லி அனுப்புறேன். வாங்க. ஐயோ வேண்டாம் சார், வேண்டவே வேண்டாம் சார். என் காலேட்ஸ் கூடத்தான் மங்காத்தாடித்தான் பங்கு கடை பாக்கி எல்லாம் தீர்ப்போமா, வீரப்பன் கூடத்தான் ஸ்னோ போலிங் ஆடித்தான் ஹோஸ்டேஜஸ் எல்லாரையும் மீட் போமா. லாயரும் வந்தாரு, பணத்தை எல்லாம் கொடுத்தாரு. லாயரும் வந்தாரு, பணத்தை எல்லாம். என்ன சின்ன குழந்தை மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு 3ஆவது நாள். லாயர் வந்திருந்தா நீங்க இன்னும் இங்க இருக்கீங்க. என்ன சொன்ன? லாயர் இன்னும் வரலையா? அப்ப நான் இவ்வளவு நேரம் கனவு கண்டுட்டு தான் இருந்தேனா? கனவு கண்டது விடுங்க ஈஸ்வர், பி சீரியஸ். எனக்கு என்னமோ அந்த லாயர் வருவாரான்னு சந்தேகமா இருக்கு. நீ வேற என்ன சும்மா பயமுறுத்தாத. கோர்ட் என்ன எங்க அப்பா வீடுன்னு நினைச்சியா? 3 நாள்னா அப்படி இப்படி ஆகத்தான் செய்யும். ரேவதி, லாயர் வருவாரு, பெயில் என்ன நிச்சயம் வெளியே கொண்டு வருவாரு. நானும் பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவேன். நீ போ ரேவதி. ஈஸ்வர் சொன்னா கேளு, நீ போ. போ ரேவதி, ப்ளீஸ் போ போ. அடே கண்ணா, நானும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். வெட்டு வாங்குறிய பெரியண்ணா, சின்ன தம்பி கண்டுக்குருவோமா? ஓடியாந்துடுறா. அம்மா, உன் கையால சாப்பிட்டா அதுக்கு ருசியே தனிதான். சூப்பர். இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்ச இல்ல. எங்க மிஸ்டர் பிரபு யாரு? நான் தான். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரெஸ்டா? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஜிம்முக்கு வர்ற பொண்ணுங்களை எல்லாம் தனியா கூட்டிக்கிட்டு போய் ரேப் அட்டெண்ட் பண்றதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ரேப்பா? யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஹோம் மினிஸ்டர் ரேணுகா தேவி. அவ உன் மேல எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தா? அம்மா, அந்த ரேணுகா தேவியோட பொண்ணுக்கு என் மேல ரொம்ப இஷ்டம். நான் எவ்வளவுதான் புத்தி சொன்னாலும் ஐ லவ் யூன்னு என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பையனோட சகவாசம் வச்சுக்கிறது அவ அம்மாவுக்கு பிடிக்கல. பொண்ணுக்கு புத்தி சொல்ல முடியாம அந்த பழிய வேற வழியே இல்லாம என் மேல இப்படி போட்டிருக்கா. நான் அன்னைக்கே சொன்னேன், பெரிய மனுஷன் வீட்டு பொண்ணுங்க சவகாசமே வேண்டான்னு. என்ன மாதிரி? எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. மிஸ்டர், உங்க கதையை கேட்கறதுக்கு நான் இங்க வரல. இத பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் ஒண்ணும் கதை சொல்லல. இல்லாததையும் பொல்லாதையும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ரேணுகா தேவியோட அடிமையா என்ன அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்களே, அந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன். யூ ராஸ்கல், என்ன அடிமைங்கிறியா? அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். பட்டாபி ஐயா, உங்க கிராமத்துல இருக்கிற ஏழை மக்களுக்கு இன்னும் 2000 வீடு வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, அது சாங்ஷன் ஆயிருக்கு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க உங்க கிராமத்துல மழையினால மண் ரோடெல்லாம் பாழாயிடுது, தார் ரோடு வேணும்னு கேட்டிருந்தீங்களா, அதுவும் சாங்ஷன் ஆயிருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். யாரு? பிரபுவோட அம்மா. இங்க எதுக்காக வந்த? என் புள்ள உன் பொண்ணை கெடுத்துட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கியே, கூப்பிட உன் பொண்ண. நானே கேக்குறேன். தயவு செஞ்சு நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சரிம்மா. நீ யார் முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? ஒரு அகங்காரம் பிடிச்சவகிட்டேன்னு தெரியும். ஏண்டி, என்னையே மரியாதை இல்லாம பேசுறியா? அதிகார போதையில இருக்கிற உனக்கு நான் கொடுத்திருக்கிற இந்த மரியாதையை ரொம்ப அதிகம். நீ அளவுக்கு மீறி பேசுற. சட்டம் உன் கையில இருக்குதுன்னு உன் பொண்ணோட கற்பை காப்பாத்தின என் பையனை லாக்கப்ல தள்ளுனியே, அதே சட்டத்தை உபயோகிச்சு என் பையன் நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டுறேன்.